26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான் வாழ்க்கையிலே. இந்த 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்னதான் கஷ்டப்பட்டாலும் உங்களுக்குரிய ப்ராப்பர் அங்கீகரிக்கப்பட்ட வேலை தாமதம் தான் ஆகும். அதனால் அதே மாதிரி ராசியில் ராகு இருக்கும்போது ஃபோனை எடுத்தால் ஒன்லி ஆண்களாக இருந்தால் ஆண்கள், பெண்களாக இருந்தால் பெண்கள். இப்பயே பாரு, என் ஒய்ஃபு அவங்க அம்மா அவங்க அப்பாவில் கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு பஞ்சாயத்து முடிக்கிறேன் சார், மிஸ் பண்ணாதீங்க, வருத்தப்படுவீங்க என்றால் எந்த பாயிண்ட்ஸை சொல்லுவீங்க? என்ன இருக்கும்? 24 மிஸ் பண்ணாதீங்க. என்ன ஆனாலும் சரி. யோகாதிபதியும் ஐவிஎஃப் பண்ணுறவங்க, குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க, ஒரு 4-5 பரிகாரம் சொல்கிறேன், சேர்த்து பண்ணியிருக்கேன். ஏற்கனவே சுக்கரன் வேற ஆட்சி, 9 கூடிய புதன் வேற வந்து சேர்றாரு. அப்போ என்ன ஆகும்னா, புதன் கிழமைகளில் சூரிய பகவானை காலையிலே பார்த்தோம். சூர்யாய நமஹ, சூர்யாய நமஹ. இந்த ஒரு மாதமும் சூரிய தேவனை வழிபடணும். முக்கியமான விஷயம், அதிர்ஷ்டமாக நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடுனா வேற என்ன செய்யலாம்? சத்யநாராயண பூஜை பண்ணணும். இந்த சில்வர் கலர் ட்ரெஸ் நிறைய உபயோகிங்க. அதே மாதிரி சுக்கரன்னா என்ன, குங்குமம் வைங்க. லக்ஷ்மி கடாட்சமாக உங்கள் தொழிலை வச்சுக்கோங்க. லக்ஷ்மியை வழிபட்டு எதாக இருந்தாலும் ஆரம்பிங்க. அப்படி இல்லாதவங்க உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான் வாழ்க்கையிலே. நான் சம்பாதித்த சொத்துகள்னு சொல்லுவோம்ல, அதில் கும்பராசி நான் சம்பாதித்த சொத்துங்க. உண்மையிலே உலகமெங்கும் கும்பராசிக்காரர்கள் என்னை பின்பற்றுகிறார்கள். அவ்வகையில் ஏன்னா நீங்கள்லாம் பொய் சொன்னது கிடையாது, ஏமாற்ற தெரியாது. அது மாதிரி எங்களுக்கு செப்டம்பர் மாத பலன் என்ன, அக்டோபர் மாத பலனா ஆல் பலன் சேம் பலன். எனக்கு எப்போ நல்லது நடக்கும் அது ஒரு வரியில் சொல்லிட்டு போயிருங்க குருஜி. இந்த மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க. காரணம் என்ன அப்படின்னா, ராசியிலே ராகு. என்ன, உலகத்திலே ரொம்ப கடினமான விஷயம் ராகுவை ஹேண்டில் பண்ணுறது தான். அப்போ இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு எப்படி ஹேண்டில், அது அப்புறம் போகலாம். அப்போது முதல்ல நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் வச்சுருக்கோம். என்ன, இந்த மாதம் என்ன பண்ணாலும் இது நடக்காது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த மாதம் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் இது நடக்க போகிறதுல டைம் வேஸ்ட்டு சார் அப்படின்னா என்ன சொல்லுவீங்கன்னா, இந்த வந்துட்டார்ல என்னது, இந்த செவ்வாய் பகவான் ப்ளஸ் குரு பகவான் 2 பேரும் சேர்ந்து 6ஆம் இடத்தில் சேர்க்கப் பெறுகிறார்கள். இந்த 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் உங்களுக்குரிய ப்ராப்பர் அங்கீகரிக்கப்பட்ட வேலை தாமதம் தான் ஆகும். அதனால் இந்த வேலைக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டிங்களா, ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க, விட்டுருங்க. சார், நான் படித்த அனுபவித்த ஒரு கோட் சொல்கிறேன், ஒரு பழமொழி. எவ்ரிதிங் ஹேஸ் எ ப்ராசஸ் டைம், டோன்ட் ரஷ். எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ் டைம் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் ஐடியாவோ ஒரு கம்பெனி குவிட் பண்ணுறீங்களோ அது ஒரு கம்பெனியில் ஜாயின் எது பண்ணாலும் எவ்ரிதிங் ஹேஸ் எ ப்ராசஸ் டைம். அதை ப்ரெஷர் பண்ணி நம்மளே அந்த ப்ராப்ளத்தை உருவாக்கிடக்கூடாது. 6ஆம் இடத்திலே இந்த இவரும் குருவும் செவ்வாயும் சேரப்போகிறார்கள் 20ஆம் தேதி. அது வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் அமைதியாக இருக்கு. பாஸ் சொல்லியிருக்காரில் பார்த்துக்கிறேன்னு பார்த்துப்பார், விடுங்க, அவர் பார்த்துப்பார். அதுதான் நீங்கள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ராசியில் ராகு இருக்கும்போது ஃபோனை எடுத்தால் ஒன்லி ஆண்களாக இருந்தால் ஆண்கள், பெண்களாக இருந்தால் பெண்கள். இவங்கள்ட்ட மட்டும்தான் நீங்கள் பேசணும், யார்ட்டையும் பேசக்கூடாது. அதே எப்படியே பெண்களாக இருந்தால் பெண்கள் ஃபோன், ஆண்களாக இருந்தால் ஆண்கள் ஃபோன், அப்படி சொல்கிறேன், மாற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த ரூபத்தில் தான் பிரச்சனை வரும். ஏன்னா இங்கே சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார். எப்போது துலாத்தில் ரெடியாக உட்காந்துருக்கார். ராகும் உடம்புல இருக்கார். உங்களுக்கு பாதகாதிபதிங்க, அவர் பாதகாதிபதி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆட்சி பெற்ற பாதகாதிபதி இருக்கும் பொழுது ராசியிலே இருக்கும் பெண்களால் ஏதாவது காரியம் சாதிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பாசி மேடம் இருக்காங்க, அவங்கள்ட்ட உங்கள் சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆஃபீஸில் உங்கள் ஹடல்ஸை சொல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவங்க போனீங்கன்னா இன்னொரு 4 கேஸ் போட்டுவிடுவாங்க உங்கள் மேலே. அதனால் இந்த பல பாஸு அந்த மாதிரி 9 கோடி வரை ஆட்சி வரும்பொழுது அது யாருன்னா பாதகாதிபதி என்பதால். அதே மாதிரி மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசி முடிக்கிறேன். இப்பயே பார், என் ஒய்ஃபு அவங்க அம்மா அவங்க அப்பாவில் கூப்பிட்டு வச்சு இன்றைக்கி பஞ்சாயத்து முடிக்கிறேன் சார், பஞ்சாயத்தை அப்படியே கூப்பிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறந்துடுங்க. அதனால் இதெல்லாம் பண்ணாதீங்க. உங்கள் பஞ்சாயத்துக்கள்லாம் அடுத்த மாதம் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணக்கூடாது. சின்ன சிம்பிள் மேட்டர். நீங்கள் பொதுவாகவே ரொம்ப ஸ்வீட் பாய், நீங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டீங்க, அதனால் விட்டுருங்க. அடுத்ததாக, நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, வருத்தப்படுவீங்க என்றால் எந்த பாயிண்ட்ஸை சொல்லுவீங்க என்றால், மிஸ் பண்ணால் வருத்தப்படுவீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு சூப்பரான விஷயம் நடக்கப் போகிறது. 3-10 கூடியவர் விபரீத ராஜயோகம் அடைய போகிறார். கம்பெனி கைவிட்டால் போனால் போகுது. கம்பெனி கைவிட்டால் எனக்கு தேவையில்லை சார், என் சொந்த காலம் நின்று பிழைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி வந்துருச்சு சார் என்று நினைக்கிறீங்களா? தயவு செஞ்சு நீங்கள் அதுக்கான ப்ரொசீடிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிஸ்னஸ் அழைக்கிறது. காரணம் என்னவென்றால், 6 கூடையவன் ஆட்சி உங்களுக்கு 6ஆம் இடத்துல 10 கூடைய செவ்வாய் பகவான் நீச்சபங்க ராஜயோகம் அடைக்கிறார். நீங்கள் நினைக்கிறது நடக்க போது கண்டிப்பாக
நீண்ட நாள் அது அவங்க அந்த கம்பெனியில் இருக்கிற சுச்சுவேஷன் கட் ஆக போது நீங்கள் சொந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, நடந்தே தீரும். 5ஆம் இடத்துக்குடைய யோகாதிபதி புதன் 5 8 அவர் 9க்கு வந்திருக்கார். எங்கே வந்திருக்கார்? சுக்கிரனோட வீட்டுக்கு வந்திருக்கார். எப்போ வரார்? 24. இந்த டேட்டை மிஸ் பண்ணாதீங்க. 24 மிஸ் பண்ணாதீங்க. என்ன ஆனாலும் சரி, யோகாதிபதி IVF பண்ணுறவங்க, குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க, அல்லது இந்த நம்ம சொல்லுவாங்களா மலேசியாக்காரங்க லோட்டே அந்த லோட்டே டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, திடீர் அதிர்ஷ்டத்து மேலே என்ன சார் இன்ட்ரோடே போட்டிருக்கேன் சார், நான் காலைல இது போட்டேன் சார், என்னது லம்சம் மாதிரி போட்டேன் சார், கோல்டு விலை நல்லா போகுதாமே, அதிரடி முயற்சிகள் ஷேர் மார்க்கெட்டில் இறங்குறவங்க தயவுசெய்து பண்ணுங்கள், வெற்றிகள் அடைவீங்க. அடுத்ததாக உங்களுக்கு எந்த அருள் தரும் வழிபாடு பண்ணால் நல்லா இருப்பீங்க? 1 2 அவ்வளோ வழிபாடு இருக்குது உங்களுக்கு. ஒரு சின்ன பிரச்சனைனா பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு பேராசிட்டமால் சாப்பிட்டிங்கன்னா காய்ச்சல் மட்டும் சரியாயிடும். கொஞ்சம் பெரிய பிரச்சனைனா ஆன்டிபயோட்டிக்கு, காய்ச்சல் மாத்திரை, வைட்டமின் மாத்திரைன்னு ஒரு 5 மாத்திரை டாக்டர் எழுதி கொடுப்பார். அந்த மாதிரி நான் ஒரு டாக்டர் மாதிரி நினச்சிங்க, ஒரு 4-5 பரிகாரம் சொல்கிறேன், சேர்த்து பண்ணிடுங்க. ரைட்டா? ஏற்கனவே சுக்கரன் வேறு ஆட்சி, 9 கூடிய புதன் வேறு வந்து சேர்றார். அப்போ என்ன ஆகும்னா, புதன் கிழமைகளில் சுக்கிர ஹோரையில் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் ஸ்ரீ நமஹ, ஸ்ரீனா லக்ஷ்மி நமஹ வழிபடுங்க, லக்ஷ்மியை நமஹ வழிபடுங்க, நல்லா இருப்பீங்க. அடுத்ததாக 2வது விஷயம், நீங்கள் ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது, 1000 தான் இருந்தாலும் தங்கமே தங்கம். உங்களுக்கு சூரியன் 7 கூடையவர், அவர் போய் 8ல் மறைகிறார். வீட்டில் ஒய்ஃபுக்கிட்ட நிம்மதியே இருக்காது. ஏற்கனவே நம்ம பிரச்சனை ஓவர் டைமில் போயிட்டுருக்கு. ஏன்னா சுக்கிர பகவான் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கார். அப்போ இந்த மாதம் ஒய்ஃபுக்குரிய விஷயங்கள், சூரிய பகவானை காலையிலே பார்த்துடணும். சூர்யாய நமஹ. இந்த ஒரு மாதமும் சூரிய தேவனை வழிபடணும். அவர் கன்னிக்கு அங்கே இருந்தால் கூட உங்களுக்கு பரவாயில்ல, 7 ஆட்சி பெற்றார், 8க்கு போயிட்டார், ஆபத்து. சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் ஈடுபடாதீங்க. உங்களுக்கும் புகழுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா தேவையில்லாத விமர்சனங்களில் அரசை பற்றி விமர்சனங்கள் பதியாதீங்க, ஆபத்து. அரசு ஏதாவது விமர்சனம் பண்ணிங்கன்னா காலைல போடுவீங்க, சாயந்தரம் வந்து கைது பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் போடல சார், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் பேசக்கூடாது. 7 கூடியவர் 8ல் மறையும் பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு சாப்டரில் மாட்டுவீங்க, அது ரைட். அப்போ சூரியன் உச்சமாக வர நீச்சமாக வர விட்டுருங்க, அந்த கதையை அப்புறம் பார்ப்போம். அடுத்ததாக முக்கியமான விஷயம், அதிர்ஷ்டமாக நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடுனா வேறு என்ன செய்யலாம்? இப்போ நான் சொல்ல பாருங்கள், எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு 3வது விட்டமின் மாத்திரை, ஆன்டிபயோட்டிக் சொல்லிட்டேன். 3வது விஷயம் என்ன? சத்யநாராயண பூஜை பண்ணணும். சத்யநாராயண பூஜை அடிச்சிங்கன்னா இந்த செப்டம்பரில் வரக்கூடிய பௌர்ணமி, அதில் உங்களுக்கு சத்யநாராயண பூஜை பண்ணிங்கன்னா அருமையான விஷயம். அது பண்ணிங்கன்னா கை மேலே பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதிர்ஷ்டமான தெய்வ வழிபாடு சொல்லிட்டேன், அதிர்ஷ்டமான விஷயங்கள் சொல்லிட்டேன். சொந்த காலில் நிற்க போகிறீங்க, சிறகெடுத்து பறக்க போகிறீங்க, வாழ்த்துக்கள். ஆர்த்தரப்பிரணர் ஆக போகிறீங்க. 2ஆம் இடத்து பாதச்சனி வக்கரம் பெற்றுகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாதுங்க. 2 கூடையவர் 2ஆம் இடத்துல அவர் வந்து வக்கரம் பெற்றிருக்கார். 2 கூடிய குரு உச்சம் பெற்றிருக்கார். நீங்கள் எதை பண்ணாலும் ஓடும், எதை தொட்டாலும் ஓடும், என்ன பண்ணாலும் ஓடும். தொழில் ரீதியாக, மன ரீதியாக கிடையாது. என்ன பண்ணாலும் சண்டை வரும், எப்படி பண்ணாலும் சண்டை வரும். ஒய்ஃபை ஹேண்டில் பண்ணுறது மிகப்பெரிய கஷ்டம். அதனால் நீங்கள் இன்னையிலேருந்து முரட்டுத்தனமாக நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிக்கணும். டெய்லி சாயந்தரம் ஒரு ரோஸோடு தான் வீட்டுக்கு போகணும். கும்பராசிக்காரங்க செப்டம்பர் மாதம் முழுக்க ஐ லவ் யூ இந்த மட்டும் தான் அனுப்பணும், வேறு தான் அனுப்பக்கூடாது. இவ்வளோ திட்டுவாங்க, 7 பக்கம் திட்டுவாங்க, ஒரே பதில் ஐ லவ் யூ. அதுதான் சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, வேறு வழியே கிடையாது. வசதி இருப்பவர்கள் வைரம் போடலாம், சிறப்பு. வசதி இல்லாதவர்கள், நமக்கு வந்து அவ்வளோ பணம் இல்லை சார், வைரம்லாம் இன்றைக்கி என்ன ரேட்டு போகுது என்று நினைப்பவர்கள் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் பாருங்கள், சில்வர் கலர் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த சில்வர் கலர் ட்ரெஸ் நிறைய உபயோகிங்க. அதே மாதிரி சுக்கரன்னா என்ன, குங்குமம் வைங்க. லக்ஷ்மி கடாட்சமாக உங்கள் தொழிலை வச்சுக்கோங்க. லக்ஷ்மியை வழிபட்டு எதாக இருந்தாலும் ஆரம்பிங்க. அப்படி இல்லாதவங்க ஸ்ரீசுக்தம்னு ஒன்று இருக்குது, ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜ ரஸ்ரஜாம், அப்படி ஆரம்பிக்கும், அதை படிக்கலாம். லக்ஷ்மிக்கு 48 தாமரை மலர்கள் போடலாம். அல்லது நீங்கள் ஸ்ரீசுக்த ஹோமமே பண்ணலாம். ஐபிசி ஐயர் சர்வீஸில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீசுக்த ஹோமம் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இதெல்லாம் பண்ணலாம். ஆக இதை மட்டும் பண்ணிங்க, உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். மீண்டும் சொல்கிறேன், பெரிய ஆள் ஆக போகிறீங்க, வாழ்த்துக்கள். கூடவே அந்த பெரிய ஆளாகி சம்பாதிக்கிறது ஒய்ஃபுக்காக தான், அதை மறந்துடாதீங்க. நம்ம உலகத்தில் மிகப்பெரிய சொத்து யார்? உங்கள் ஒய்ஃபும் உங்கள் நண்பர். இதெல்லாம் நல்ல, இவங்காக எதையும் இழக்கக்கூடாது, மைண்டில் வச்சுக்கோங்க. கீழே போய்ட்டுக்கு இந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என்னோட நீங்கள் பேசலாம். அதே மாதிரி ஐபிசி ஐயர் சர்வீஸில் கேட்டிங்கனாலும் ஸ்ரீசுக்த ஹோமத்தை பற்றி சொல்லுவாங்க. உங்கள் ஃபேமிலியில் பிரச்சனை வருங்கிறது தான் இவ்வளோ நேரம் டீசெண்டாக சொல்லிட்டு இருக்கேன். எந்த 3வது நபரையும் உள்ளே விடாதீங்க, நச்சு பாம்பு விடுறதுக்கு சமம், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. முக்கியமாக பெண்கள் விடவே விடாதீங்க. பெண்களாக இருந்தால் ஆண்களை விடவே விடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். எடுத்து வந்தோம் உனக்கு தானமா, நீங்க
பொங்கல் வச்சோம் உனக்கு தானமா. தாயே 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.